இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய எண்ணெயினுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, குருத்து ஞாயிறு புனித வாரத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கின்றது. புனித வாரம், ஆண்டவருடைய பாடுகளுடைய ஞாயிறை இன்று நாம் சிந்திக்கின்றோம். இந்த குருத்து ஞாயிறு நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன? கடவுள் எந்த அளவுக்கு மனிதரை அன்பு செய்ய முடியும் என்பதையும், அதே நேரம் மனிதன் எந்த அளவிற்கு கடவுளை மனம் நோக செய்ய முடியும் என்பதையும் பற்றி எடுத்துரைக்கின்றது. இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். குருத்து இல்லாமல் குருத்து ஞாயிறு கிடையாது. குருத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருப்பலி முடிந்தும் உங்களுக்கு குருத்து கொடுப்பார்கள். அப்படி குருத்து நேராக அப்படியே நீண்டு நிற்கும். அதை என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படியே மேலேருந்து தலையை உடைக்கிற மாரி உடைச்சி, இந்த பக்கம் ஒரு முறிப்போம், இந்த பக்கம் ஒரு முறித்து, அப்படியே 2 கட்டு கட்டி அப்படியே கொண்டு வீட்டில் போய் அதை சொருவி வச்சுருவோம். அது எப்போ ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அடுத்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை பங்கு சாமியார் அனௌன்ஸ் பண்ணுவார், வீட்டில் இருக்கிற குருத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த குருத்து அப்படின்னு ஒரு ஞாபகத்திற்கு நமக்கு வரும். அதே போல்தான் இயேசுவை அப்படியே உடைத்தார்கள், இப்படி ஒரு முறி முறித்தார்கள், இப்படி ஒரு முறி முறித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், இறக்கினார்கள், ஒரு வெள்ளை துணியில் அப்படியே கட்டி கொண்டு போய் வைத்தார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடுகளுடைய புனித வாரம், பல்வேறு விதமான துன்பங்களை ஆண்டவர் இயேசு அனுபவித்தார். பல்வேறு விதமான துன்பங்கள், மனதளவில் துன்பத்தை அனுபவித்தார். 3 ஆண்டுகள் தான் போதித்த மக்கள் தன்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிகவும் அதிகம் நேசித்த சீடர்கள் விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள். தன்னோடு பழகியவனே காட்டி கொடுத்தான் என்று மனதளவில் நிறைய துன்பம், உடல் அளவிலும் அவருக்கு துன்பம். எட்டி உதைத்தார்கள், காரி துப்பினார்கள், முள்முடி சூட்டினார்கள், கீழே விழுந்தார், கசையடி, இறுதியாக சிலுவை சாவு. உடல் அளவிலும் துன்பம். 3ஆவதாக ஆன்மீக அளவிலும் அவர் துன்பத்தை அனுபவித்தார். எப்படி? மனிதராக ஒரு நிமிடமாவது அவர் யோசித்திருப்பார், எங்கே என்னுடைய தந்தை என்னை கைவிட்டு விட்டாரோ? சிலுவையில் தொங்குகின்ற பொழுது யோசித்திருப்பார், என்னுடைய தந்தையும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற ஆன்மீக அளவிலும் அவருக்கு போராட்டம், அவருக்கு துன்பம். ஆனால் உடல் அளவில்தான் அவருக்கு சோர்வு இருந்ததே தவிர உள்ளத்து அளவில் அவருக்கு சோர்வு இல்லை. அதனால்தான் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம். ஆக இந்த புனித வாரத்தில் அவரோடு சேர்ந்து நாமும் இயேசுவினுடைய பாடுகளையும் துன்பங்களையும் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி அவருடைய துன்பங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது ஒன்றை மட்டும் நாம் மனதிற்குள் வைத்து சிந்திக்க வேண்டும். அவருடைய துன்பங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது, இயேசு ஒரு நாளும் அல்லது ஒரு காலம் நம்முடைய பரிதாபத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காலம் நம்முடைய பரிதாபத்தை அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. நாம் பரிதாபப்படுகின்றோம். ஒரு சாலையில் செல்கின்றோம், ஒரு விபத்து நடக்கின்றது, நாம் அமர்ந்திருப்போம், ஐயோ பாவம் என்று சொல்லி நாம் இறங்கி அவருக்கு உதவி செய்யாமல் பரிதாபப்பட்டு விட்டு சென்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. விபத்திற்கு உள்ளானவர் அப்படியே தான் கிடப்பார். ஐயோ பாவம் என்று சொல்லி நாம் சென்று விடுவோம். அதுபோல ஆண்டவருடைய பாடுகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஐயோ பாவம், இயேசு பாவம் என்று சொல்லி நாம் பரிதாபப்பட்டு விட்டு அப்படியே இந்த வருடமும் கடந்து சென்று விடாமல் அதை தாண்டி நாம் செல்ல வேண்டும். ஆண்டவர் துன்பத்தை அனுபவிக்கிறார். அவருடைய துன்பத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது அவருக்கு எப்படி ஆறுதலை கொடுக்க முடியும்? திரும்பி அவரிடத்திலே வர வேண்டும். நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய தீய செயல்களிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய மனமாற்றத்தை, ஒரு மாற்றத்தை அவருக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அவருடைய பாடுகளில் நாம் அவருக்கு ஒரு ஆறுதலையாவது கொடுப்போம். அல்லது
நாம் இத்தனை நாள் ஏறக்குறைய 40 நாட்கள் நாம் செய்த தவ முயற்சிகள், பரிகார முயற்சிகள், இன்னும் எத்தனையோ அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்துணை ஆன்மீக தவக்கால முயற்சிகள் எல்லாம் நமக்கு மாற்றத்தை கொடுத்ததா அல்லது ஏமாற்றத்தை கொடுத்ததா என்பதை தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஊரில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருவிழாவெலாம் கொண்டாடுவோம். அந்த திருவிழா சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் பங்கு கோயில்லையும் சப்பர கொட்டகை இருக்கும். அதில் தேர், கொடிமரம் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அடைச்சி வச்சுருப்போம். திருவிழா வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சப்பர கொட்டகையை திறந்து தேர், கொடிமரம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி கொடியெல்லாம் ஏற்றி திருவிழாவெல்லாம் கொண்டாடிட்டு கொடி இறக்கி முடித்தோன்னு என்ன பண்ணுவோம், மறுபடியும் தேரையும் அந்த கொடிமரத்தையும் அப்படியே கட்டி கொண்டு போய் உள்ளே வச்சுருவோம். அப்புறம் எப்போ எடுப்போம், அடுத்த வருஷம் எப்போ திருவிழா கொண்டாடுவோமோ அப்போ தான் எடுப்போம். அதே போல் இந்த 40 நாட்களும் பக்தி முயற்சிகள் எல்லாம் முடித்து வைத்துவிட்டு ஈஸ்டர் வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவக்காலத்தில் நாம் செய்த பக்தி முயற்சிகளை எல்லாம், ஆன்மீக முயற்சிகளை எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த வருஷம் தவக்காலம் வரும்போது அந்த 40 நாள் மட்டும் நம்ம நல்லவங்களாக இருந்துடலாம், அந்த 40 நாள் மட்டும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறி போகலாம், அந்த 40 நாட்கள் மட்டும் நாம் பக்திமான்களாக இருக்கலாம் என்று சொல்லி அதே போல இருந்து விடாமல் எப்பொழுதும் எல்லா நாளும் இயேசுவை தேடுவோம், அவருக்கு ஆறுதல் கொடுப்போம். ஆமென்.